ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் அண்ட் மீடியா பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இனிமேதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓர்க்குனாலே டீமன்னு குட்டி சத்தான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோவோட மைண்டை அப்படியே வந்துட்டு மாற்றி விட்டு அந்த ஓர்க்கு கறி. பிகாஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து ஓர்க்கு வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இருக்கிற கறியிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஓர்க்கு கறி தான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஓர்க்குனாலே வந்துட்டு ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் நம்ம ஃபெல்ல வந்துட்டு சூப்பராக இருக்கும்ப்பா, அந்த கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்லி நம்ம ஹீரோ டெம்ப் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு டெம்ட்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இன்றைக்கி என்னாலும் பரவாயில்ல, நம்மளும் வந்துட்டு ஓர்க்கு கறியை சமைக்கிறோம், டேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ரொம்பலாம் கிராண்டாக சமைக்கல. ரொம்ப வந்துட்டு லக்ஸுரியஸான டிஷ்லாம் சமைக்காமல் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு எப்போதும் போல் ஃப்ரை பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீசனிங்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெல்லுக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறப்பல ஃபெல் சாப்பிட்டுட்டு சூப்பர் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்பவே பிடிச்சி போகுது. இது அப்படியே பன்னிக்கறி டேஸ்ட்டில் தான்ப்பா இருக்குது, பன்னிக்கறியே தான்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட் ஆகி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஃபெல்லும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க நிறைய கறிலாம் வந்துட்டு வெட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அப்படியே வந்துட்டு மலையாக குமிச்சு வெட்டி வச்சிருக்காப்புல. அவர் சொல்கிறாரு, இவ்வளோ கறியை நான் ஒரே நேரத்தில் வந்து வெட்டினது கிடையாது, உங்களுக்காண்டி தான் வெட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கறியை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்களா அந்த விலங்கு இந்த விலங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் 212 கோல்டு காயின் வேறு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அடிச்சதுடா ஜாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இவங்களுக்கு வந்துட்டு ஏன் இப்படி கோல்டு காயின் கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு இந்த கீல்டு இருக்குல்ல, அட்வென்ச்சரர் கீல்டு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு சில பல மிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை முடிச்சாதான் கோல்டு காயின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமாக வந்துட்டு பூவெல்லாம் பறித்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து காசுலாம் கிடச்சிருக்காது. கொஞ்சம் சில்வர் காயின்ஸும் காப்பர் காயின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு மிஷினே இல்லாமல் இவங்களே வந்துட்டு நிறைய வந்துட்டு வாலண்டரியாக வந்துட்டு அனிமல்ஸ்லாம் கொடுத்துருக்கறதுனால இவங்க வந்துட்டு அதுக்கு என்னென்ன ரேட் வரும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்துட்டு 212 கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எவ்வளோ காசு, எல்லா காசும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கறியெல்லாம் வெட்டியிருப்பாங்கல்ல, ஸோ சில விலங்குல வந்து தந்தம் இருக்கும், ரெக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே வந்து ரேரான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து விற்றா செம்ம ரேட்டுக்கு போகும். அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு அவங்க தூக்கி போடாமல் வச்சுருந்துருப்பாங்க. இது வந்துட்டு இந்த விலங்குலேருந்து எடுத்து தந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவலில் வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்துட்டு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செம ரேட்டுக்கு போகும்ப்பா, நீ விற்றேன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்குபேட்டை ஒரு ரெக்கையும் வந்துட்டு செம்ம ரேட்டுக்கு போகும், அதனால அதெல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸோட தோலெல்லாம் வந்துட்டு உரிச்சு அப்படியே வச்சுருக்காங்க, அதுவும் நல்ல ரேட்டுக்கு போகும் போல். இப்படிலாம் வந்துட்டு எல்லா விலங்குலேருந்து எடுத்த பொருட்களெல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளோத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. இவ்வளோத்தையும் சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கையை நீட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒன்று கொடுக்குறாங்க. இதான் வந்துட்டு டீமோனிக் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். இது நீ வந்துட்டு தனியாக விற்றன்னு வையன் வேறு லெவலில் காசு எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீனே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், ஏன்னா இதில் வந்துட்டு மேஜிக் பவர்ஸ் இருக்கிறதுனால உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓர்க்லேருந்து எடுத்த ஒரு ஃபேட் மாதிரி சம்திங் எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வேட்டையாடி இருக்கிற அத்தனை விலங்குலையும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட கறியும் வந்துட்டு இவங்களுக்கு தானே, அதெல்லாம் வச்சு பல நாளுக்கு வந்துட்டு சமைக்கலாம். சூப்பராக விதவிதமாக டிஷ்ஷெல்லாம் சமைக்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஷாக்காகவும் இருக்குது. சரி நம்ம இந்த உலகத்தில் வந்ததில் இவ்வளோ விஷயம் கற்றுக்கிறவும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. நம்ம ஃபெல்லுக்கு வந்துட்டு இந்த கறியெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சது. அந்த கறியே பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அங்கே வெட்டி வச்சிருக்கக்கூடிய விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயில்ஸை வந்துட்டு அங்கே கறி வெட்டினாங்கல்ல, அவங்களையும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே உட்காந்துருக்காங்க ஃபெல், அதாவது ஃபென்னீர் உங்களோட ஃபெமிலியரான்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் என்னோட ஃபெமிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்துட்டு நிறைய வந்துட்டு உங்கள் ஃபெமிலியரை பற்றின வதந்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு, உங்கள் ஃபெமிலியர் தான் வந்துட்டு கிரேட் உல்ஃபாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியல, எனக்கு தெரியலையேங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. நிறைய பேர் உங்களோட ஃபெமிலியர் வந்துட்டு ஃபென்னீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இல்லை அதுக்கெலாம் சான்ஸே கிடையாது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு கிரேட் உல்ஃபு, ரொம்பவே வந்துட்டு ஜெனஜாட்டிக்கான ஒரு அனிமலு, அதெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி சாதாரண ஒரு பையன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு அந்த கறி வெட்டுறவர் சொல்கிறாரு,
நானும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்வென்ச்சரர் கீல்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபென்னிர் வந்துட்டு கிரேட் உல்ஃப் தான். அந்த ஃபென்னிர்வே தான் அடித்து சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு லெஜெண்டரியான உல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபெமிலியராக கிடச்சதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் அதோட அருமை பெருமை தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போக போக கற்றுக்குவேன். இப்போ தானே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஃபெமிலியராக இருக்கோம். போக போக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போகும்போதும் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஃபெல்லையும் வந்துட்டு குறு குறு குருன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரு கண்ணு பட்டாலும் சரிதான், பட் ஆனால் இந்த ஊர் கண்ணு பட்டுதுன்னா அவ்வளோதான், ஜோலி முடிச்சு விட்ரும், முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபெல்லும் யோசிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபெல் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ கண்டுக்கிறவே மாட்டுக்கிறாரு. டே உனத்தாண்டா கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ஃபெல் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய மலை மாதிரி வந்துட்டு கறியெல்லாம் குமிச்சு போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தியா, அதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, இது மாதிரி ஏதாவது சமைச்சு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சமைச்சு போடணும் அப்படி தானே, கவலையே படாத, ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களும் ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, எப்போது நம்ம தானே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆன்லைன் க்ரோசரி ஷாப்பிங்கில் வந்துட்டு சமைச்ச சாப்பாடே வாங்கி நம்ம ஃபெல்லுக்கு கொடுக்கலாம். நம்ம ஃபெல் வந்து சாப்பிட்டதே கிடையாதுல, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெனுவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃபெல் அதை பார்த்து அப்படியே வந்துட்டு ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இது எங்கேயோ மழை பெய்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. மேலே நிமிந்து பார்த்தா நம்ம ஃபெல் தான். ஏன்ப்பா இவ்வளோ ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சீக்கிரமாக ஆர்டர் போடுறா, எனக்கு செம்மையாக பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி கவலைப்படாத, இதோ ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் போட்டு அதை வந்து பிளேட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஃபெல்லை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டோன்னே வேறு லெவல் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ மாதிரி வந்துட்டு நம்ம ஃபெல்லை வந்துட்டு அப்படி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு என்னன்னே தெரில, வேட்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே தோணுது, நான் வந்துட்டு ஹண்ட் பண்ண போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ராத்திரியிலேயாப்பா வேண்டாம், நீ பேசாமல் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு வேட்டையாட போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஊரில் உள்ள ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்தோன்னா பவர் எகிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஃபெல்லோட பவரை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா பவர்லாம் அப்படி வந்துட்டு தாறுமாறாக வந்துட்டு டபுள் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுது. அதான் முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் பற்றி என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த நைட்டு நீ வந்துட்டு ஹண்ட் பண்ண போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக போகணும், எனக்கு அப்படியே வந்துட்டு ஃபுல் எனர்ஜி அப்படியே வந்துட்டு பாடிக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து வேட்டையாட போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா எத்தனை தடவை கேட்பேன், நான் அதான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அப்படியே வந்துட்டு எனர்ஜிலாம் ஃபுல் ஆயிடுச்சு, போகணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை தனியாக விட்டுட்டாப்பா போ அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு உனக்கு வந்து முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறாங்க. முன்னாடியோட இப்போ செம்ம பவராக இருக்குது நம்ம ஃபெல் சொல்கிறாப்புல. முன்னாடியோட இப்போ வந்துட்டு பார்த்தாலே தெரியுது செம்ம பவராக இருக்குது, ட்ராகனே வந்து ஒன்று அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே வந்துட்டு தரமாக சிறப்பாக வந்துட்டு ஹண்டிங்கெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு விலங்கையும் பார்க்குறாங்க, சே இதெல்லாம் எனக்கு ஏற்ற ஆப்போனன்ட் இல்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ வேட்டையாடணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. நல்லப்படுற விலங்கெல்லாம் விட்டு வைக்காமல் வேட்டையாடிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே வந்துட்டு வேட்டையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஓர்க் கும்பல் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த ஓர்க் எல்லாம் நம்ம ஃபெல்லாம் அட்டாக் பண்ண வரும். ஒரே வந்துட்டு ஒரு பவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே பவரில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வந்து சாச்சிடுறாப்புல. அதில் ஒரே ஒரு ஓர்க் மட்டும் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்குது. நம்ம ஃபெல் வந்துட்டு ஓர்க் ஜெனரலாக பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி வந்துட்டு செம்மையான ஒரு ஃபைட் சீன் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே ஸ்டைக்கில் வந்துட்டு ஓர்க் ஜென்ரலையும் போட்டு தள்ளிடுறாங்க. திடீர்னு வந்துட்டு வினோதமான ஒரு விலங்கு வருது, ஒரு 4 தலை இருக்குது, அதுவும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஃபெல் அதை பார்த்துட்டு வந்துட்டு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆப்போனண்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணி அதையும் போட்டு தள்ளிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் நல்லா சொகுசாக நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் அப்படியே வந்துட்டு மலை மாதிரி வந்துட்டு அனிமல்ஸ்லாம் குமிச்சு கிடக்குது. இதை பார்த்து லைட்டாக ஜர்க் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஃபெல் நிற்கிறாங்க. நான் வந்துட்டு சொன்னேன்ல நேற்று எனக்கு பவர் ரொம்ப அதிகமாக எகிரிடுச்சுன்னு, அதனால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வேட்டையாடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சமாடா, இது கொஞ்சமா, மனசாட்சியை தொட்டு சொல்லு, மலைமலையா விலங்குகளை குமிச்சு போட்டு வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோட 6th பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.